ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜனு குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கிச்சனில் டெய்லி நாங்கள் 2லிருந்து 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கிளீனிங் ரூல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இதை நாங்கள் டெய்லியும் செய்து வந்துட்டோம்னால் எங்களுக்கு இந்த வீக்லி கிளீனிங் மந்த்லி கிளீனிங்ன்றதுக்கு இடமே இல்லை. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஓலன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலாவது கிளீனிங் டிப்ஸ் என்னென்று பார்த்தீங்களென்றால், நாங்கள் கிச்சனில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மரக்கரண்டி எல்லாம், இந்த மரக்கரண்டி பார்த்தீங்களென்றால் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ண அதுவின் கலர் எங்களுக்கு மாறி ஒரு பழசு போல இருக்கும். அதை விட நாங்கள் இதை கிச்சனில் டெய்லியும் யூஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் மசாலா தாளிக்க யூஸ் பண்ணுவோம். அதால் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த மசாலாவின் கலர் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த மரக்கரண்டியை பழசு போல் இருக்குதுன்ட்டு தூக்கி போட்டுட்டு நாங்கள் புதுசு வாங்கணுமென்ட்டு யோசிப்போம். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. நாங்கள் கிச்சனில் நின்று சமைக்கிற நேரத்தில் பார்த்தீங்களென்றால் இது போல் சின்ன சின்ன வேலைகள் ஒரு 3லிருந்து 5 நிமிடம் பிடிக்கக்கூடிய வேலைகள் கிளீனிங் வேலைகளை செய்துட்டோம்னால் எங்களுடைய அந்த கிளீனிங் வேலையும் மிச்சமாகும், அந்த நேரமும் எங்களுக்கு மிச்சமாகும், எங்களுடைய பொருட்களும் எங்களுக்கு நீண்ட நாளைக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இது போல் இந்த அறத்தாள் எடுத்து எல்லா மரக்கரண்டிகளையும் நல்ல வடிவாக தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விட்டுட்டு நான் கொஞ்சமாக லிக்விட் வெசல் போட்டு தண்ணியில் கழுவி விட போகிறேன். கழுவி போட்டு ஒரு சுத்தமான கிச்சன் டவல் எடுத்து நல்லா துடைச்சிட்டு இப்படியே காய விட்டுட்டோம்னால் இந்த கரண்டி எங்களுக்கு 2லிருந்து 5 வருடத்துக்கு அப்படியே கிச்சனில் எங்களுக்கு வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதால் எங்களோட பொருளும் எங்களுக்கு பழுதாகாமல் நீண்ட நாளைக்கு வரும். அதை விட எங்களுக்கு இந்த கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நேரத்தையும் எங்களுடைய நாளையும் ஒதுக்கி நாங்கள் கிளீனிங் வேலை செய்ய வேண்டிய அவசியமே எங்களுக்கு வராது. அப்பப்போ நாங்கள் இது போல் உங்களுக்கு விரும்பின எந்த பொருளை நீங்கள் க்ளீன் பண்ண நினைச்சாலும் சின்ன சின்ன கிளீனிங் வேலை உள்ள பொருட்களை நீங்கள் கிச்சனிலேயே சமைக்கும்போது செய்து முடிக்கலாம். இதை நீங்கள் டெய்லியும் ஒரு ரூல்ஸாகவே வச்சுருந்தீங்களென்றால் எங்களுக்கு கிளீனிங் வேலை என்றதே இருக்கவே இருக்காது. 2வது கிளீனிங் வேலை என்னென்று பார்த்தீங்களென்றால், நாங்கள் டெய்லியும் காலையில் இந்த ப்ரெட் ரோஸ்டரில் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு இருந்தாலும் சரி நாங்கள் இருந்தாலும் சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டு போட்டு நாங்கள் டெய்லியும் இதை க்ளீன் பண்ணவே மாட்டோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். ஆனாலும் கிழமையில் ஒரு நாளைக்கு அல்லது மாதத்தில் 2 நாளைக்கு இருந்தாலும் கட்டாயம் இந்த ரோஸ்டர் நாங்கள் க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணுறது அவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு ஈஸி தான். 2 நிமிடமே இதுக்கு மிஞ்சி போனால் போதுமானது. எல்லா பிரெட் டோஸ்டருக்குமே பார்த்தீங்களென்றால் இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு தட்டு மாதிரி தந்திருக்கும். அந்த மேலே நாங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது விழுகிற அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அந்த தட்டில் தான் விழும். எங்களுக்கு அந்த தட்டை நாங்கள் இது போல் கலட்டி ஒரு துணியோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பரோ வச்சு துடைச்சி போட்டு திருப்பியும் நாங்கள் அதை அந்த இடத்துல போட்டு விட்டுட்டோம்னால் எங்களுக்கு இது ஈஸியானதாக இருக்கும். 3வதாக க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த கேட்டல். இந்த கேட்டல் டெய்லியும் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி கொண்டிருப்போம். அப்படி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கேக்கில் அந்த கீழ்ப்பகுதியில் கால்சியம் எங்களுக்கு படியும். கால்சியம் வந்தால் நாங்கள் இந்த கேட்டல் எங்களுக்கு பழுதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கால்சியம் படிஞ்ச கேட்டலை நாங்கள் கிழமையில் ஒரு காலோ அல்லது 2 கிழமையில் ஒரு காலோ இதை கூட நாங்கள் ஒரு கிளீனிங் ரொட்டினாக கூட நாங்கள் வச்சிருக்கலாம். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பொருட்களை நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம்னால் எங்களுக்கு பெரிய வேலையே மிச்சமாகிடும். இப்போ பாருங்கோ, இந்த கேட்டல் எவ்வளவுத்துக்கு கால்சியம் பிடிச்சிருக்குண்டு. இந்த கெட்டல் நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கிச்சனில் சாதாரணமாக நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த தேசிக்காய் அதிலே ஒன்று எடுத்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு விட போகிறேன். இப்போ இந்த தேசிக்காயோடையே நான் தேவையான அளவு தண்ணியும் நான் இதுக்குள்ளே விட்டு கொள்ள போகிறேன். இப்போ தண்ணியும் பாருங்கோ விட்டுட்டேன். அரைவாசிக்கு விட வேணும், ஆகலும் கொஞ்சமாக விடக்கூடாது. முக்கால்வாசிக்கு விட்டாலும் சில வேளையில் பொங்கி ஊற்றுறதுக்கும் இது வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்களென்றால் நான் இந்த கேட்டலை ஒன் பண்ணி விட போகிறேன்.
இப்போ இந்த தண்ணி லேசாக எங்களுக்கு கொதி வருது. ஆனால் நல்லா பொங்கி இந்த தண்ணி கொதிக்க வேணும். கொதிச்சாத்தான் அந்த அடியில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கால்சியம் எல்லாம் எங்களுக்கு ஈஸியாக கலண்டு வரும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு அந்த கொதியெல்லாம் அடங்கி 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து அப்படியே சிங்குக்குள்ளே ஊற்றி விடுங்கோ. அது ஒன்றுமே ஆகாது. இப்போ பாருங்க, இந்த கேட்டல் முதல் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே விளங்குது. இந்த கேட்டலை க்ளீன் பண்ணுறதை கூட நாங்கள் சாதாரணமாக கிச்சனில் நின்று சமைக்க போகும்போதே நாங்கள் இதை செய்து விட்டோம் என்றால், இந்த கேட்டலை நாங்கள் மாதக்கணக்காக இப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கண்டு ஒரு நாளை மினக்கெடுத்தி இந்த கேட்டில் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இப்படி செய்கிறதால எங்களோட கெட்டல் வந்து நீண்ட நாளைக்கும் இருக்கும். அதை விட எங்களுடைய வேலையும் நேரமும் மிச்சமாகும். 4வதாக க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் என்னென்று பார்த்தீங்களென்றால் இந்த மைக்ரோவன் தான். கிச்சனில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதும் இந்த மைக்ரோவன் தான். இந்த மைக்ரோவனில் நாங்கள் வைக்கிற பொருட்களில் இருந்து பறக்கக்கூடிய அந்த மசாலாக்கள், அந்த கறிகள் எல்லாம் எங்களுக்கு அந்த மைக்ரோவன் எல்லாம் ஒட்டி போயிருக்கும். இப்போ அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணியும் பாத்திரம் கழுவுற லிக்விடும் எடுத்து ஒரு 3 நிமிடம் அந்த மைக்ரோவனை நான் ஆன் பண்ணி விட போகிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்களென்றால் அந்த தண்ணியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவியெல்லாம் அந்த மைக்ரோ அவன் எல்லாமே படிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு டவலோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ ஈஸியாகவே நாங்கள் இதை க்ளீன் பண்ண முடியும். இது போல் நாங்கள் கிழமையில் 2 தடவையோ அல்லது கிழமையில் 1 காலோ நாங்கள் இதை செய்து விட்டுட்டோம் என்றால் இந்த எங்களோட மைக்ரோ அவனும் வந்து எப்பையும் க்ளீனும் நீட்டாகவும் இருக்கும். அதை விட இது செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 நிமிடமே போதுமானது. இதுக்கண்டு நாங்கள் ஒரு நாளையோ நேரத்தையோ ஒதுக்கி க்ளீன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இப்போ பாருங்க, முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியுது. 5வதாக நாங்கள் 2 தொடங்கி 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் என்னென்று பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிச்சன் சிங்க் தான். டெய்லியும் நாங்கள் இந்த கிச்சன் சிங்கில் நான்வெஜ் கழுவோம், அதிக அளவிலான பாத்திரம் கழுவோம். அதில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு மசாலாக்கள் எல்லாமே இந்த சிங்கில் படிஞ்சிருக்கும். டெய்லியும் பார்த்தீங்களென்றால் நாங்கள் இது போல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த தேசிக்காய் கோதை வச்சு நல்ல வடிவாக தேய்ச்சி போட்டு தண்ணியால் கழுவி விட்டுட்டோம் என்றால் இந்த பேட் ஸ்மெல்லும் வராது. எப்பையும் எங்களுடைய சிங்க் வந்து நீட்டாகவும் புதுசு போலவும் இருக்கும். 6வதாக நாங்கள் க்ளீன் பண்ணக்கூடியது என்னென்று பார்த்தீங்களே இந்த ஏர் ப்ரேயர் தான். இந்த ஏர் ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நாங்கள் பேப்பர் போட்டு யூஸ் பண்ணினாலும் அந்த கரைப்பகுதி அடிப்பகுதி எல்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கு எங்களுக்கு விடாப்பிடியாக ஒட்டி கொண்டே இருக்கும். இப்போ பாருங்க, இது எடுத்து நான் சிங்குக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சமாக வாஷிங் பவுடர் வினிகர் விட்டுட்டு நல்லா கொதி சுடு தண்ணி நான் இதுக்குள்ளே விட்டுக்கொள்கிறேன். இந்த தண்ணி வந்து இவ்வளவுக்கு கொதிச்சு ஆவி பறக்க இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கு எங்களுக்கு வந்து எடுபடும். இப்போ பாருங்கோ, நான் இந்த தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 நிமிடம் நான் இப்படியே இதை வைக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த தண்ணி எவ்வளவுக்கு கலர் மாறி இருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியுது. இதுக்கு பிறகு நாங்கள் ஒரு ஸ்பொஞ்சோ அல்லது ஒரு ஸ்க்ரப்பரோ வச்சு மெதுவாக தான் நாங்கள் இந்த ஏர் ப்ரேயரின் அந்த பக்கங்களை வந்து தேய்ச்சி விட வேணும். தேய்ச்சி போட்டு நாங்கள் இன்னும் 2-3 தண்ணியில் வடிவாக வாஷ் பண்ணி விட்டுட்டோம்டா. நீங்கள் பாருங்கோ, முதல் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தது. இப்போ இந்த ஏர் ப்ரேயர் வந்து எவ்வளவுக்கு ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இல்லாமல் அவ்வளவுக்கு பாருங்க எவ்வளவு பல்லாண்டு இருக்குதுண்டு. இப்படி பொருட்களை கூட நாங்கள் கிச்சனில் நிற்கும் போதே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது என்னென்று பார்த்தீங்களென்றால் ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பிஸ்கெட் போட்டு வைக்கிற போத்தல் அல்லது டின். நாங்கள் இந்த பிஸ்கெட் முடிய வேண்டி கொண்டு வந்து போட்டு விடுவோம் என்று போட்டு அப்படியே வச்சிருவோம். ஆனால் அதுக்கு அவசியமே இல்லை. இது ஒரு 2 நிமிடம் தான் பிடிக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்து நாங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன இந்த பிஸ்கெட்டு தூளுகளை வந்து இதே போல் நல்ல வடிவாக தட்டி விட்டுட்டு இந்த போத்தலை நாங்கள் மூடி வச்சிட்டோம் என்றால் பிறகு நாங்கள் பிஸ்கெட் வேண்டும் போது எங்களுக்கு இதுக்குள்ள போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி செய்கிறதால எங்களுடைய போத்தலும் வந்து எப்பயுமே நீட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் கிச்சனில் 2 to 5 நிமிடத்துக்குள்ளே செய்யக்கூடிய க்ளீனிங்
ரூல்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பபாய்.